ஹலோ வீவர்ஸ், இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளியே சுக்கிரவார பிரதோஷமாக அமைந்துவிட்டது. இந்த நாளில் வீட்டில் உள்ளவர்கள் சில குறிப்பிட்ட நிறங்களில் ஆடை அணிந்து கொள்வதால் வீட்டில் இருந்த பொருளாதார தேக்க நிலை, கடன் பிரச்சனை, தொழில் நஷ்டம், பண இழப்பு, வீண் விரயம் போன்ற பிரச்சனைகள் நீங்கி மகாலட்சுமியின் அருள் வீட்டில் நிறைந்து செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை போன்ற முக்கிய நாட்களில் அம்பாளின் சக்தி பல மடங்காக அதிகரித்திருக்கும். அந்த நாட்களில் அம்பாளிடம் நாம் என்ன வேண்டுதல், கோரிக்கை முன்வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் என சொல்லப்படுகிறது. அதிலும் இந்த ஆண்டு ஜூலை 19ஆம் தேதியான ஆடி முதல் வெள்ளியே சுக்கிரவார பிரதோஷத்துடன் இணைந்து வருகிறது. சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தைப் போல் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷமும் மிகவும் முக்கியமானது. இந்த நாள் அம்பாள், குலதெய்வம், மகாலட்சுமி, சிவபெருமான், சுக்கிர பகவான் ஆகிய அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அவர்களின் அருளை பெறுவதற்கான நாளாகும். ஆடி வெள்ளியில் வரும் பிரதோஷத்தன்று சில குறிப்பிட்ட நிறத்தில் வீட்டில் உள்ளவர்கள் ஆடை அணிந்து இறை வழிபாட்டினை செய்தால் அவர்களின் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். பொதுவாக சில நிறங்களுக்கு தெய்வீக சக்தியை, அதிர்ஷ்டத்தை, நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை உண்டு என்பார்கள். அதனால்தான் வீடுகளில் விசேஷங்கள், பூஜைகளின் பொழுது சில குறிப்பிட்ட நிறங்களில் ஆடை அணிவதை பலரும் வழக்கமாக வைத்துள்ளனர். அதேபோல் கோவிலுக்கு செல்லும் பொழுதும், முக்கியமான காரியமாக யாரையாவது சந்திக்க செல்லும் போதும் கூட குறிப்பிட்ட சில நிறங்களை பயன்படுத்துகிறோம். ஆடி வெள்ளியன்று ஆண்கள், பெண்கள் சில குறிப்பிட்ட நிறங்களில் ஆடை அணிவதால் வீட்டில் இருக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். மகாலட்சுமியின் அருள் வீட்டில் நிறைந்திருக்கும். நீங்கள் செய்யும் வழிபாடு, பூஜையின் பயன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆடி வெள்ளியும் பிரதோஷமும் இணைந்து வரும் நாளில் அம்பாளுக்கும் சிவனுக்கும் உகந்தது. அன்று அவர்களுக்கு விருப்பமான நிறங்களில் நாம் ஆடை உடுத்தி வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது அவர்களின் மனம் மகிழ்ச்சி அடையும் என சொல்லப்படுகிறது. இதனால் நாம் வேண்டும் வரங்களை அவர்கள் அளிப்பார்கள். ஆடி முதல் வெள்ளியில் பெண்கள் அம்பாளுக்கு விருப்பமான மஞ்சள் நிறத்தில் ஆடை அணியலாம். அப்படி மஞ்சள் நிறம் இல்லாதவர்கள் ஆதிபராசக்திக்கு மிகவும் விருப்பமான சிவப்பு நிறத்தில் ஆடை அணியலாம். அதுவும் இல்லாதவர்கள் பச்சை நிற ஆடைகளை அணியலாம். அதேபோல் ஆண்கள் சிவபெருமானுக்கு உகந்த வெள்ளை நிறம், காவி நிறம் அல்லது நீல நிறத்தில் உடை அணியலாம். குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த நிறங்களில் ஆடை அணிய முடியாவிட்டாலும் வீட்டில் உள்ள பெண்கள் மட்டுமாவது கண்டிப்பாக இந்த நிறங்களில் ஆடை அணிவது சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.